இன்ஸ்டால வந்து ஒரு எக் கிரேவி பார்த்துருந்தேன். அத ட்ரை பண்ணலாமா? அதுக்கு வந்து முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு, வெங்காயம் வந்து போடணும். வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கியிருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த மாரி நீட்டா இருந்தா தான் பிடிக்கும். நம்ம பிரியாணிக்கு வந்து ஃப்ரை பண்ற மாரி நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வரணும். வந்ததுக்கப்புறம் மசாலா வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள் ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கதால காரம் பார்த்துட்டு போடுங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாக்களையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இது. இப்படி கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணியிருக்க எக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியோ அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியோ போட்டு கார்னிஷ் பண்ணோன்னா இந்த முட்டை கிரேவி ரெடி. இதை வந்து நாங்கள் தோசைக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போடாதீங்க.